ஹலோ மை டியர் ஃபேமிலி, நான் பண்ணிக்கு பார்க்க போட்டு ஆஃப்டர் பிரேக்கப் ஐம் பிகம் எ பில்லியனுங்க மேங் ஹேவல சீசன் 1 எபிசோட் 1 நம்ம இன்டர்வியூல பார்க்க போறோம். கடையை பற்றி சொன்ன நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரை காவல் அடிச்சிருக்கு. அந்த பொண்ணு ஒரு பணக்கார பையன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பிரேக்கப் பண்ணிட்டு விட்டு போயிருவாங்க. நம்ம ஹீரோவும் ஏலியா பிறந்தது என்னோட தப்பா இல்லாட்டி ஏலியாவே இருக்கிறதா என்னோட தப்புன்னு சொல்லி ஹீரோ பஞ்சாலை கூட்டிருக்கப்போ நம்ம ஹீரோக்கு சிஸ்டம் கிடைக்கிறேன். சிஸ்டம் ஹீரோக்கு 10 லட்சம் கொடியை தருது. 10 லட்சம் கொடியை நம்ம ஹீரோ ஒரு பொண்ணுங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சும்மா நம்ம பசங்க பொண்ணுங்களுக்கு கிஃப்டா கொடுத்து பொண்ணை மைக்க பார்ப்பாங்க. நம்ம ஹீரோக்கு இவ்வளவு பணம் கிடைச்சுன்னா வீரம் சும்மா இருப்பான். அதை வச்சு பல பொண்ணுங்க நம்ம ஹீரோ மைக்கி அவன் வலையில் வச்சிருப்பான். அது மட்டும் ஹீரோ செலவு பண்ண பணத்துல குறிப்பிட்ட பணம் நம்ம ஹீரோக்கு வரும். அது மட்டும் ஹீரோக்கு ரிவார்ட்ஸ் அது மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் பில்டிங் கிடைச்சி நம்ம ஹீரோ சும்மா ஓபி ஆவான். இது கேட்கப்படி நம்ம சேனல் பக்கங்களுக்கு எங்க கேட்ட கட்டிய மாட்டோம் இருக்குன்னு தெரியும். இதனால ஹையா 9 குவார்டர்லி மேங் ஹேவா லைட் வசனா இந்த மேங் ஹேவா அதுக்குன்னு மேங் ஹேவா நல்லா இருக்கான்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா நல்லா இருக்கும். ஆனா இந்த மேங் ஹேவா நீங்க பார்க்க போற ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு பார்த்தானு வரப்போற எபிசோட்ஸ் எல்லாமே ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போனாலும் போக எல்லாம் 18+ எல்லாம் வந்துட்டு இருக்கும். முடிஞ்சதுக்கு எஃப்னு போட்டு பாருங்க. இல்லாட்டி நான் பொறுப்பில்ல உங்களுக்கு நீங்க சரிப்படிவங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஹையா 9 குவார்டர்லி மேங் ஹேவா பிடிச்சிருந்தாலும் கூட இந்த மேங்கா நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். அது மட்டும் இந்த மேங் ஹேவா நீங்க ஃபர்ஸ்ட் பாக்கீங்கன்னா நிச்சயமா அந்த மேங்கா உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். ஏன்னா 2 கடையும் பேஸ்ல ஒரே மட்டும் தான் கூட போக கடை 2 டிஃப்ரெண்டாகவும் சும்மா வேலை வெளிச்சமா போவோம். ஆனா என்ன பொறுத்து ஹையா 9 குவார்டர்லி எனக்கு நினைக்கும் பெஸ்ட். ஏன்னா இந்த அனிமில இந்த இல்ல என்னோட 18+ எல்லா சீன்ஸ்ல வரும். அதனால கொஞ்சம் கடையை நல்லா கொண்டு போயிருப்பாங்க. ஆக மொத்தம் என்ன சொல்லுவாங்கன்னா வரப்போற எபிசோட்லாம் முடிஞ்ச எக்ஃபோன் போட்டு பாருங்களேன். சொன்ன குறைச்சி பாருங்க. அதோட இந்த மேங் ஹேவோட ஜானர்ஸ் என்னன்னா ஆக்ஷன், டிராமா, அட்வென்ச்சர், ஹரம், அதுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ், கடைசி இதெல்லாம் தான் இதோட ஜானர்ஸாவே இருக்கு. சரி, நானும் இப்படி உங்க டைம் வளவன பேசி வீணாக்காம டேரக்டா கதைக்குள்ள போலாம். எபிசோட் ஓப்பன் நம்ம ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்ட் போயிட்டு நம்ம 1 மந்த் டேட்டிங் ஆனிவர்சரி நம்ம எங்க போய் கொண்டாடலாம் சொல்லி கேட்க போறோம். அவனோ கேள்விப்பண்ணும் லின்சின் நம்ம இனிமே பிரேக் பண்ணிக்கலாம் சொல்லி அவங்களும் சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஏன் இருக்குன்னு சொல்லி கையிட்டா போய் டக்குன்னு நம்ம ஹீரோ கிளாஸ் காலை போயிட்டு வா பேபி அவனை வெயிட் பண்ணி வச்சுட்டான்னு சொல்லி அவனும் கேட்டு சொல்லப்போனா ஆமா பேபி இங்க ஒருத்தனை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன், அதனால நீ தான் அவங்க என்ன காப்பாற்றணும்னு சொல்லி அவங்களும் சொல்ல அவனும் ஆமா பேபி நான் உன்னை பாத்துக்கிறேன், என்ன அவரோட மனுச்சு லேட்டா வந்திருக்கேன். அதோட ஒரு பொண்ணை நம்ம பிக்கப் பண்ணணும்னு அதுக்கு மட்டும் அடிமை பணம் இருக்கணும், அது பணம் இல்லாதவெல்லாம் நான் கிட்னாப்னு சொல்லி அவனும் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு போவேன். சுட்டினவங்களாம் என்னடா இவன் பொண்ணுக்காக நிறைய பண்ணியிருந்தாலும் ஆனா பணத்துக்கு மேல எல்லாம் சமமானு சொல்லி நம்ம ஹீரோ பட்டு கிண்டல் அடிச்சிருக்கேன். நம்ம ஹீரோ பாட்டு நம்ம ஹீரோ நான் ஏழையா இருக்கனால தான் எனக்கு இப்படி நடந்துச்சு, என் ஹார்ட் எல்லாம் சில்லி உடஞ்சி போச்சு, நான் எத்தனை நாள் பொண்ணுங்களுக்கு பின்னாடி சுட்டக்கூடிய நாயரே இருந்திருக்கேன், ஆனா நான் இனிமே யாருமே லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சீரியஸா சொல்ல போறியே நம்ம ஹீரோ கிட்டயும் கவுண்டர் அட்டாக் சிஸ்டம் உங்ககிட்ட பாண்டிங்க சொல்லி ஹீரோ ஸ்டேட்டஸ் டிஸ்பிளே ஆகி ஹீரோ என்ன சிஸ்டம் சொல்லி ஹீரோ சாக்கலுக்கு போய் சிஸ்டமும் ஹீரோக்கு கையில ஒரு கார்டை தருது. இந்த கார்டில் 1 trillion ஆஃப் வெல்த் இருக்கு. இந்த பணத்தை உங்களா பொண்ணுகிட்ட மட்டும் யூஸ் பண்ண முடியும். அப்படி நீங்க பொண்ணுங்கிட்ட இந்த பணத்தை செலவு பண்ணி கவுண்டர் அட்டாக்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பொண்ணுக்கு நீங்க யூஸ் பண்ண 10% பணம் உங்களோட பிரைவேட் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிறைய ரிவார்ஸ் அது மட்டும் இல்லாம பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதால கிடைக்கும் அப்படின்னு சிஸ்டம் சொல்ல நம்ம ஹீரோ என்ன நான் கவுண்டர் அட்டாக் பண்ண என்கிட்ட பணம் சம்பாதிக்க முடியுமா, அப்படின்னா எவ்வளவு கவுண்டர் அட்டாக் பண்றோம் அதுக்கிட்ட நான் சீக்கிரம் போய் பணக்கான இல்லாம சொல்லிட்டு நம்ம ஹீரோ எந்திரிச்சுட்டு அப்போ சரி கவுண்டர் அட்டாக் இனிமேல் ஆரம்பிக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே கொஞ்சம் கழிச்சு அமிச்சா நம்ம ஹீரோவும் இந்த சிஸ்டத்தை யாரை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சொல்லி நம்ம ஹீரோவும் ஏதாச்சும் பொண்ணு கிடைக்குமா சரி உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். மேல் சைடில் பட்டாங்க நம்ம ஹீரோ பிரேக்கப் பண்ணிட்டு போனாங்களா அவங்களோட ரூம்மேட் அங்க உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவங்க கிட்ட போய் நம்ம சிஸ்டம் அவங்கள ரிலேஷன்ஷிப் பாண்டிங்ல போட்டு நம்ம ஹீரோ அவங்க கிட்ட போயிட்டு யாக்சி உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும் உனக்கு என்ன நீ என்ன லீவ் ஃபேங் அதாவது நம்ம ஹீரோ பிரேக்கப் பண்ணி போனாங்களா அந்த பொண்ணு பேர் லீவ் ஃபேங் அவங்க கூட ஏதாச்சும் வச்சு நீ யாரும் ஒரே ஒரு அட்வைஸ்மெண்ட் பண்ணிக்கிறேன். அது என்னன்னா அந்த பொண்ணை விட்டு முடிஞ்சோ தள்ளியேறு, ஏன்னா அந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு பணக்கார பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னு சொல்லி என் பேர் விட்டாங்க சொல்ல போறேன். ஓ நான் அதுக்காகலாம் வரல, நான் வெறும் உங்களுக்கு ஒரு ட்ரீட் வைக்கலாம் இருக்கேன் இங்க இருக்க டீன்னு சொல்லி என் ஹீரோ சொல்ல போறேன். சரி அந்த பொண்ணுகிட்டே ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி சொல்லி ஹீரோவும் மனசு நினைக்கிறான். ஏன்னா நீ எனக்கு ட்ரீட்டா வைக்க போறியா, இங்க இருக்க டீரா இங்க இருக்க ஃபேமஸான விஷயம், அது மட்டும் இல்ல உன்னால பார்க்க மாட்டோம்னே குடிக்க கூட முடியும், ஏன்னா இங்க இருக்க ஒரு டீ விலையே 10 நாளைக்கான சாப்பாடு செலவுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 200 டீ தான் டீ இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டீயோட விலை எவ்வளோ இந்தியா ரூபாய்க்கு பட்ட 2000 ரூபாய் ஒரு டீ, அதாவது ஒரு டீ 2000 ரூபாய் அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்க. இது பாப்புலர் இருக்கனால ஒரு நாளைக்கு ஃபுல்லா விட்டு போய் 200 டீயும் 200 × 2000 கால்குலேட் பண்ணிட்டு ஒரு மாசத்துக்கு போட்டு போய் அந்த டீ கடைக்காரன் எவ்வளவு சம்பளிக்க வச்சு பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் பின்னா அந்தவங்களாம் என்ன வாங்க முடியும் வேடிக்கை பார்த்துருக்கோம் வாங்குறியா இல்லையான்னு சொல்லி எல்லாம் ஹீரோ கட்டப்புறம் நம்ம ஹீரோ கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க சொல்லிட்டு மிச்சம் எவ்வளோ டீ அவங்ககிட்ட மிச்சம் கேட்க போறேன். அவங்களும் 180 இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ சரி நான் எல்லாத்தையும் வாங்கி சொல்ல கேட்டு எல்லாம் சாக்காவ அதோட இது யாக்ஸியோட ட்ரீட்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்ல போய் அவங்களும் என்ன விளையாண்டுட்டு இருக்கியா இங்க இருக்க அந்த 180 காஸ்ட் வந்து பல 1000s வரும், அது மட்டும் வாங்க முடியுமானால
இந்தாங்க இந்த கார்டை யூஸ் பண்ணி ஹீரோக்கான கார்டை யூஸ் பண்ணி பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன். இதெல்லாம் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாசி ஒட்டிட்டு யார் வேணா எது வேணா எடுத்துக்கன்னு சொல்லி ஹீரோ அதை 150 ஃப்ரீயா கொடுக்க அடைப்பட்ட அங்கே என்ன எல்லாத்தையும் வாங்கிட்டா அதை மட்டும் எப்படி வாங்கினா இவ்வளோ ரிச்சானவனா சொல்லி அங்கே இருக்கப்படி பொண்ணுங்களா அது உங்களோட ஃப்ரெண்ட் வருமா இல்லை கிரேட் ஃப்ரெண்ட் வருமா சொல்லி பொண்ணுங்களா ஹீரோ வளைஞ்சி தள்ளிட்டு இருக்கப்படி நம்ம யாக்ஸி கிட்ட நம்ம ஹீரோ கிட்ட ஃபெபிலிட்டி மைண்ட் ஏற அமைக்குது. அதுக்கப்புறம் ஹீரோவும் சரி நம்ம வேற இடத்துக்கு போலாமா சொல்லி நம்ம ஹீரோவும் ஒரு ஷாப்பிங் கூட்டிட்டு போலாம். அங்க ஏற்கனவே பார்த்தா நம்ம லீவ் சாங் அவங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்கு பாய் ஃப்ரெண்ட் நம்ம பேபி நம்ம ஏற்கனவே நிறைய பொருள் வாங்கிட்டோம். அதோ இந்த பேக் வாங்குறதுக்கு என் காசு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் எங்கேயாச்சும் சாப்பிடலாமே சொல்லி பாய் ஃப்ரெண்ட் சொல்லப்போ அவங்களும் செய்ய சொல்றாங்க. இந்த பேக் வேணா பாட்டு வை நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கிக்கலாம் சொல்லப்போ நம்ம லீவ் சாங் செய்ய சொல்றாங்க. அவங்க மனசுக்குள்ளேயும் ஒரு பிரிய விட்டு பொண்ணா நிச்சயம் கொஞ்சமாச்சு நம்ம மேனோட நடந்துக்கணும் அடுக்க ஒடுக்கணும்னு சொல்லி அவங்க மனசு வச்சிருக்க புரியே நம்ம லீவ் சாங் நம்ம யாக்ஸியை பார்க்காம யாக்ஸியும் லிமிடெட் எடிஷன் பேக் இது பிரைஸ் 38,000 இது நீங்க எனக்கு வாங்கி தரீங்களா சொல்லி கேட்க போறேன். நம்ம ஹீரோவோட பேக்கை பார்த்துருக்க அப்புறம் நம்ம லீவ் சாங்கும் ஹே லிங்ஸின் நீ திருப்பி இந்த இடத்துக்கு வந்துட்டிய பின்னாடி சுட்டிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம நீ இதெல்லாம் என்ன வெறுப்பேற்றாம பண்ணிருக்க யாக்ஸியோ நீ பண்ணிட்டு இருக்க நாடகம் எப்படின்னு தெரியாதுச்சா இப்ப நீங்க 2 பேரும் பண்றப்பட்டு நான் கோவமாயி உன் பின்னாடி திருப்பி வரணும்னுச்சு நம்ம ஏற்கனவே பிரேக்கப் பண்ணிட்டோம். அது உங்க நல்லா தெரியல இதுக்கு டிஸ்டர்ப் பண்ண சொல்லி அவங்களும் புரியாம பேசிட்டு இருக்க லீவ் சாங் நம்ம ஏற்கனவே பிரேக்கப் பண்ணிட்டோம். அது மட்டும் இந்த மட்டும் என் பர்சனல் லைஃப்லாம் நீ வராத அதோட நான் ஒன்னும் உன்னை ஃபாலோ பண்ணலாம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்றேன். என்னடா இருந்தாலும் நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் கால் டூ சொல்லி என் பாய் ஃப்ரெண்ட் ரிச்சான் தெரியுமா சொல்லிட்டு இருக்க பாய் ஃப்ரெண்டும் ப்ரோ நீ மட்டும் பேக்ல பார்க்க மட்டும் முடியாது பேக்ல வாங்க கூட முடியாது சொல்லி அவனும் ஹீரோ கிண்ட அடிச்சிருக்க போறீ. ஆமா நீங்க சொல்ல கருத்துறான் அப்பனா நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ஒரு பேக் வாங்கின பத்தா இல்ல நான் அப்பனா இங்க இருக்க எல்லாத்தையும் வாங்கினேன் சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல அதை கிட்ட எல்லாமே சாக்காவ நம்ம ஹீரோ சரி நான் எல்லாம் வாங்கிக்கிறேன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் அவங்களும் மிஸ் பண்ணிட்ட போல அந்த பணக்கார பையனும் நீ மட்டும் இல்ல இங்க இருக்க எல்லா பேக் வாங்கிட்டேன்னா நிச்சயமா நீ போற சாப்பிடறா சொல்லி அவன் சொல்ல அந்த ஹீரோவான காரை நீட்டா அப்படியே அந்த பணம் டிரான்ஸ்பர் ஆயிட ஏன்னாப்பா ஹீரோனுக்கு போற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ மாசம் நிக்கிறப்பறம் அவனும் ஹீரோ அந்த பணத்தை கொடுத்துறப்பட்டு சாக்காவ அதுக்கப்புறம் வாயில பாருங்க நீங்களே அதெல்லாம் சொல்ல முடியாது நம்மளால. அதுக்கப்புறம் நம்ம யாக்ஸியம் ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு நீங்க பேக் வாங்க ரொம்ப நன்றி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சில பேர் தன்னை பண்ணக்கான சொல்லிக்கோங்க ஆனா அதுக்கான ஒரு தகுதிக்கும் அங்க இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அந்த அவனை இன்டர்நெட்டா சொல்ல இவங்கிட்ட இப்படி இவ்வளவு பணம் வந்துச்சுன்னு சொல்லி அந்த பணக்கார பையன் சாக்காப்ப நம்ம நியூஸ் ஆகும் நீ எனக்கு இன்னும் பேக் வாங்கிட்டாங்க கேட்கப்ப ஐயோ அல்ல வேணாமா இங்க மட்டும் பணத்தை கண்ணாம சொல்ல எனக்கு பிடிக்காது அதோட நான் ஒரு செகண்ட் ஜெனரேஷன் ஒரு சின்ன பையன் இந்த மாதிரி பணத்தை காமிச்சு மாட்டேன் இம்ப்ரெஸ் பண்ணலாம் எங்க பிடிக்காம சொல்லி அவனும் ஆக்டிங் போட்டு இருக்க போய் பேக் வாங்க முடியாது நிலைமையில அதுவும் நம்ம ஹீரோ பேக் வாங்கி பண்ணலாம் பிரைஸ் எல்லாம் பண்ண ஒரு மில்லியன் இருக்கும் ஹீரோ உள்ள பேக் வாங்க அப்படி போயிட்டு இருக்கப்படி டேய் நீ இங்க இருக்கேன் சொல்லி அந்த பணக்கார பையன் அக்கா வந்து அவன் கண்ணிலே போட்டு நீ போட்டு ட்ரெஸ் பணம் எல்லாம் இன்னொரு நீ இங்கிருந்து கூட சுட்டிடா இருக்க அப்படின்னு சொல்லி அவன் திட்டிட்டு இருக்கப்படி அவனும் காலில் கெஞ்சிட்டு இருக்கான். அக்கா நான் பண்ணலக்கா எல்லாம் அந்த பொண்ணாக்கா என்ன சரி யூஸ் பண்ணி இவ்வளோ பண்ண வச்சிருக்கான்னு சொல்லி அவனும் லீவ்ஸ் எங்க சொல்ல நம்ம பின்னாண்டவங்க அவன் பற்றி கிண்டடிச்சு பேசிட்டு இருக்காங்க ஏன்னா நாய் நடந்துக்கான்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த அக்காவும் அப்ப நான் அவளை கணத்துல ஒரு போட்டு பிரேக்கப் பண்ணிட்டு வர அப்புறம் நீ என்னோட தம்பிக்கான அர்த்தம் சொல்லி அவனும் சொல்லிட்டு போறே அவனும் கண்ணத்திலே அலைஞ்சு அவங்களுக்கே தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் அவனு ஒன்னப்புறம் ஒரு நாய்க்கு இருக்கு இந்த மாதிரி நெக்லஸ் சொல்லி அவன் புடுங்க போல நம்ம அவங்களும் ஹீரோ தான் பாக்காங்க அவங்க நம்ம ஹீரோ கட்டி பிடிக்க நம்ம ஹீரோவும் அவன் தள்ளி விட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அவங்களும் ஓட போற நம்ம ஹீரோட ரிலேஷன்ஷிப் பண்டிங் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோவும் நான் அவளை தள்ளிட விட்டேன்னா அதுக்குள்ள என்கிட்ட ஃபெபிலிட்டி மைண்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகும் சொல்லி ஹீரோ ஒன்னும் நினைச்சிருக்க போய் நினைச்சு கூட பார்க்கலாம் அந்த பணக்கார பையன் இப்படிலாம் இருப்பானு எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஹீரோ கிட்ட சொல்ல போய் அவங்க மனசுக்குள்ள நிச்சயமா இதுக்கு நடந்ததுக்கப்புறம் நிச்சயமா அந்த யங் சாங் அவங்க நிச்சயம் சாஃப்டா இருப்பான்னு சொல்லி அவங்க மனசு நினைக்கிறாங்க. அவளை பூரா பொண்ணுக்கெல்லாம் இதான் கருத்து இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு மறந்துலாம் அது மட்டும் இல்லாம நம்ம இந்த இடத்துக்கு எந்த வேலைக்கு வந்தோம் அந்த வேலை பார்க்கலாம் சொல்லி ஹீரோ சொல்லிட்டு அவங்களும் அவங்க மனசுக்குள்ள இவன் அந்த பொண்ணை ஒட்டி கவலை கூட படல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீங்க என் மேல ரொம்ப கேர் எடுத்துக்கீங்க அது மட்டும் இல்லாம இதுக்காக உங்களுக்கு எப்படி ரீபே பண்ண போன சொல்லி அவங்க கேட்கப்பட்ட ஹீரோ அதுக்கு உங்களுக்கு நீங்க பாடியை வச்சு நீங்க ரீபே பண்ணலாம் சொல்லி கேட்கப்பட்டாங்க நாட்டின் சொல்லி ஹீரோ விட்டு விளையாண்டுருக்காங்க. சரி நாம என்ன உங்களுக்காக கொஞ்சம் பண்ட சேவ் பண்ணி சொல்லி அவங்களும் ஹீரோவா ட்ரெஸ்ஸிங் கூடிய போய் ஹீரோ ட்ரெஸ் வாங்கி தந்துட்டு இருக்கேன். அதை பத்தி இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு அப்புறம் அவங்க வெளில வந்துட்டு பண்ற பே பண்ணிட்டு மட்டும் 10,000 என்ன இருக்கு சொல்லி அவங்க பண்ணி தந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் வெளில வரப்போற எல்லாம் நம்ம ஹீரோ அழகா பட்டு எல்லாம் மயங்கிட்டு இருக்கப்படி அவங்களும் நினைச்சுக்க பக்கம் இவ்வளவு அழகா இருப்பானா அதோட லீவ் பேங்குக்கு இவன் தேவலாண்டி அப்படின்னா இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் இவன் எடுத்துக்கலாம் சொல்லி அவங்க மனசு நினைச்சிருக்க அப்புறம் இவன் ஹீரோவும் நினைச்சுக்க பக்கல இவ்வளவு அழகா இருப்பானு ஆனா இதுக்கான சிஸ்டம் அதோட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் யாக்ஸி எனக்கா பண்ணிட்டு சொல்ல போனாங்களான்னு இவ்வளவு பண்ணிட்டையும் அப்படி நம்ம ஹீரோ சொல்றேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம யங் சாங்கும் எங்க முடிய கை வச்சிருக்க போற யாங்ஸியும் வந்து
அதுக்கப்புறம் நம்ம யாக்ஸியும் என்னாச்சோ முகட்டுக்குன்னு சொல்லி கேட்க அப்புறம் லியூ சாங்கும் எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். லீசின் அந்த பணக்கார பையனோட உண்மையான கலர் என்னங்க எனக்கு காமிச்சிட்டான். யாக்ஸியும் அப்படியா அப்புறம் லீசின்னாலதான் நீ இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்க, அதோட இந்த பேக் இப்ப நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்ல போறேன். இந்த பேக்கை லீசின்னு வாங்கி தரேன் சொல்லி அவங்களும் சொல்றாங்க. நீ எடுக்கலாம் என்ன கோச்சுக்கு மட்டும் சொல்லி அவங்களும் பாசம் பேச போற, நான் இருக்க கோச்சுக்கு நம்ம 2 பேரும் சிஸ்டர்ஸ் மட்டும் சொல்லி அவங்க சொல்ல போற மனசுக்குள்ளேயும் என்னை நான் தான் லீசின் கூட ஒரு மாசம் இருந்திருக்கேன், அப்படி இருக்கப்போ நீ யாரையும் வெளியில இருந்து வர்றேன்னு சொல்லி அவங்க 2 பேரும் மனசுக்குள்ள 2 பேட்டி திட்டிட்டு இருக்காங்க. லியூ சாங்கும் நம்ம யாக்ஸியும் 2 பேரும் ரூம்மேட்ஸ், அதனால 2 பேரும் ஒன்னா தங்கி இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோ நான் வந்திருக்க அப்புறம் நான் மட்டும் ஒரு பேக்குக்காக நான் தினமும் போயிட்டே இருந்தா என் லைஃப் டைம் முழுக்க அந்த பண்டை சுலபமா பண்ண முடியும் சொல்லி நம்ம ஹீரோ இந்த பண்டை வேகமா சுலभ பண்ண வேலை வச்சு பண்ண பார்க்க சொல்லி ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். ஹீரோ நடந்து போயிட்டு இருக்க அப்புறம் நம்ம ஹீரோ அவன் சீனியர்ஸ் பார்க்கறான். சீனியர்ஸும் என்னப்பா இன்சன் நல்லா இருக்கியா, மட்டும் காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்கேன் சொல்லி அவன் நான் இன்னைக்கு ஒரு ரூமா கேள்விப்பட்டேன், என்னன்னா நீ லீஸ் அங்க பல பண்டை சுலभ பண்ணி அவகிட்ட இருந்துக்கப்பட்டிருக்கானா அவன் பொண்ணு உனக்கு பிரேக்கப் பண்ணி விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம சீனியர் ஹீரோக்கு பிரேக்கப் ஆன விஷயத்தை மட்டும் பறி தெரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்கேன். உனக்கு எடுத்து கரெக்டா இருக்கும், இந்த லைஃப் இன் பிளாட்ஃபார்ம் தான், இல்லை நீ பொண்ணு கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணுங்களாச்சும் உனக்கு ஆதரவா பேசுங்க அப்படின்னு ஜூனியர் ஒன்ன போல ஒருத்தங்களா இந்த மட்டும் லைஃப் இன் பிளாட்ஃபார்ம் உனக்கு ஒட்டியே வர, அது மட்டும் இல்லாம இதெல்லாம் பார்க்கணும் அதிகமா பணம் செலவும் சொல்லிட்டு இருக்க ஹீரோவும் ஆமா லைஃப் இன் பிளாட்ஃபார்ம் தான் இருக்கு, இல்லைன்னா அதிகமா பட செலவு பண்ணலாம் சொல்லி ஹீரோவும் ஒரு பெகா சொல்லி ஹீரோ முடிஞ்சு வர இதோட எபிசோட் எந்த போட்டுலாம் அடுத்த எபிசோட் ஹீரோ லைஃப் இன் பிளாட்ஃபார்ம் போயிட்டு நம்ம ஹீரோ அங்க பண்ண சம்பவம் வெறுத்தாம இருக்க போற. அதுக்கு நீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னு லைக் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம உங்க டைம் பேசி வீணாக்கம் நாங்கள் விஹெச் நீங்க பாருங்க விஹெச் அடுத்த சண்டை